இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ரோமர் புத்தகம் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை விசுவாசிப்பதும் கர்த்தருடைய காரியங்களை குறித்து நாம் அறிக்கை செய்வதுமே அது நீதியாய் எண்ணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றும் நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அவர் மாற்றினார் என்றும் அவருக்குள்ள நாம் புதிய கிருபை பெற்றிருக்கிறோம் என்பதும் அவருக்குள்ள நாம் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம் என்பதும் அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் அதுவே தேவனுடைய நீதியாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்வதும் அவருடைய சத்தியத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு சுவிசேஷமே அது தேவனுக்கு உகந்த ஒரு நீதியாக எண்ணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நியமங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம கை கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாய் நாம் நிற்க வேண்டும். அது பெரிதான நீதியாக இருக்கிறது. அதனால தான் சொல்லப்படுகிறது, எது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசம் பெரிதாக இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நம்மளுடைய வேதத்தில் எத்தனையோ தெய்வ மனுஷர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து விசுவாசத்தில் நிலை கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு வேத புத்தகம் இருக்கிறது. நாம் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை அறிந்து நாம் விசுவாசித்துட்டு இருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆபிரகாம், நோவா இவர்கள் போல உள்ள தேவ மனுஷர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்து இருக்கிறாங்க. நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் வாழும்போது நாம் நீதியில் பிழைத்தவர்களாய் இருக்கிறோம். அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அதை நாம் எடுத்துக்கொண்டு நம்ம பின்பற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய நாளில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.